வினேஷ் போகத்தின் எடையை சோதனை செய்த போது தேவையான எடையை விட 100 கிராம் அதிகமாக இருந்துள்ளார். எடையை குறைக்க அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என இந்திய தூதுக்குழு ஒலிம்பிக் சங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள் விளையாட்டு வீரர்கள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் நீடா அம்பானி 2016ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக் போட்டியின் போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக முதன்முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த ஜூலை மாதம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 8 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்து வரும் நீடா அம்பானி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக வாய் திறக்காமலும் குரல் கொடுக்காமலும் இருந்து வருவது ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்துள்ளது.